பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு புதிய நாள் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. எரேமியாவின் புத்தகம் 31 அதிகாரம் அதனுடைய 14 வசனம் இப்படி சொல்லுகிறது: ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மை திருப்தியாக்குகிற கர்த்தர். உலகத்தில் எங்க போனாலும் ஒரு திருப்தியற்ற ஒரு நிலைமை. யாரையும் திருப்திப்படுத்தவும் முடியாது. யாரிடத்திலும் நம்ம திருப்தியாக்கப்படவும் முடியாது. நம்மை திருப்தியாக்குகிறவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவர் தான். சொல்றார், நான் உன்னை திருப்தியாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்தி எங்க இருக்குன்னா அது தேவ சமூகம், அது தேவனுடைய பாதம். அவருடைய பாதத்தை பிடிங்க, அவருடைய சமூகத்தை விடாதிருங்க. ஆண்டவர் உங்களை திருப்தியாக்குவார். அவர் சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். நம்ம எல்லாம் தேவனுடைய ஜனங்கள், அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், அவரால் அழைக்கப்பட்டவர்கள். நாம் அவருடைய ஜனம். நாம் இந்த உலகத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல. நமக்கு சொந்தக்காரர், நமக்கு பரமபிதா, நம்முடைய எஜமானன், நம்முடைய ஆண்டவர், நம்மை நடத்துகிறவர், நம்முடைய தகப்பன். அவர் சொல்றாரு, என் ஜனங்கள். எவ்வளவு சந்தோஷமா ஆண்டவர் சொல்றார் பாருங்க. என் ஜனம். உங்களை பார்த்து சொல்றார், நம்மை பார்த்து சொல்றார், என்னை பார்த்து சொல்றார், என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். வானத்தை பூமி உண்டாக்கின நம்முடைய தேவன் சொல்றார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவீர்கள். பயப்படாதீங்க, நமக்கு நன்மையை தருவார். வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், கட்டளையிட்டு இருக்கிறார். அதை கட்டாயம் நிறைவேற்றுவார். ஜெபமெல்லாம். பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் ஜனங்கள் என்று எங்களை பார்த்து நீர் சந்தோஷமாய் சொல்லுகிறதற்காக நன்றி அப்பா. உடைய ஜனமாய் மாற ஆண்டவரே எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாளையத்துக்கு வெளியே இருந்த எண்ணெய் இரத்தத்தினாலே கழுவி உடைய ஜனமாய் மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்த நன்மையினாலே நாங்கள் திருப்தியாவோம் என்கிற வசனத்தின்படி இந்த நாள் எங்களுக்கு ஒரு திருப்தியான நாளாய் அமையட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். ஆமென்.